அனைவருக்கும் சலாம் வணக்கம். குட் மார்னிங். இன்றைக்கு நாங்கள் ரெக்கார்டிங் கிளாஸ்ல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் 2024ஆம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் ரிப்பீட் மாணவர்கள் 2024ல உயர் தரத்துல கணக்கீட்டு பாடத்துல இறுதி பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முக்கியமான ஒரு அறிவித்தல். பொழுது ஆன்லைனின் ஊடாக கணக்கீட்டு வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. அதுல இறுதி கட்டமாக உங்களுக்கு ஃபைனல் ப்ரொஜெக்ட் போகுது. செமினார் அடிப்படையில் உங்களுக்கு சீரீஸ் அடிப்படையில் போகுது. நாங்கள் ஜூலைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர் கிளாஸ். அதில் பாருங்க, உங்களுக்கு கணக்கீட்டில் மொத்தம் 16 தேர்ச்சிகள் காணப்படுது. 1 தொடக்கம் 16 தேர்ச்சிகள். கணக்கீட்டின் அறிமுகம், கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டை பதிவு, இரட்டை விளைவு விதி, மூலேடுகள், கணக்கீட்டு எண்ண கருக்கள், தனியுடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள், உற்பத்தி கிரையக்கூற்று, சந்தா லாப நோக்கமற்ற வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள், ஒற்றை பதிவுகள், பங்குடைமை நிதி கூற்றுக்கள். இதை நாங்க முழுமையா தரம் 12 ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ். அடுத்து 13 பாருங்க, தரம் 13 கணக்கீட்டு நியமங்கள், LKAS SLFRS, கணக்கீட்டு என்ன கரு சட்டகம், கம்பெனி நிதி கூற்றுக்கள், கணக்கீட்டு விகிதங்கள், முகாமை கணக்கீடு, எல்லை கிரைவில் முதலீட்டு தீர்மானம். இது முழுமையாக தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 16. அப்ப நீங்க ஃபைனல்ல அக்கௌண்டிங்ல A எடுக்கணும், A+ எடுக்கணும்னு எல்லார கனவா இருக்கும். நாங்க சிறந்த ஒரு பரீட்சையில பெருபேற்ற எடுத்துக்கொள்ளணும், பல்கலைக்கழகத்துக்கு போகணும், யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க அக்கௌண்டிங், பிசினஸ் ஸ்டடீஸ், ICT, அடுத்தது எக்கனாமிக்ஸ், இந்த பாடத்துல 3 பாடங்கள் தெரிவு செஞ்சுப்பீங்க. அதுல கட்டாயம் 3A அல்லது 2AB எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். எனவே ஒவ்வொரு பாடத்திலையும் A எனும் ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நாங்க அக்கௌண்டிங்ல இலகுவான முறையில A தரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய ஃபைனல் ப்ரொஜெக்ட் போகுது. ஜூலைக்கு ஆரம்பிச்சோம். பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர் கிளாஸ். அதுல பார்ட் 1ல பாருங்க, 2012 தொடக்கம் 2023 வரையான 2012 தொடக்கம் 2023 வரையான கடந்த கால வினாத்தால் பகுதி 1 முழுமையாக செய்துவிடப்படும். முழுமையான டீப் எக்ஸ்பிளனேஷன், சரியா? முழுமையான ஒவ்வொரு பார்ட் 1 பேப்பர் பார்க்கும் போதும் 1 தொடக்கம் 16 தேர்ச்சிகளை முழுமையா ரிவிஷன் பண்ணுவோம். இப்ப அதன் அடிப்படையில பாருங்க, ஓல்ட் சிலபஸ்ல 2012 தொடக்கம் 18, நியூ சிலபஸ் அடிப்படையில 2019 தொடக்கம் 2022. இப்ப நாங்க ஜூலைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கடந்த கால வினாத்தாள் பாஸ் பேப்பர்ல 2012 முழுமையா முடிச்சிட்டோம். நியூ சிலபஸ்ல 2020 முழுமையா முடிச்சிட்டோம். அப்ப 100 வினாக்கள் முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, மாடல் பேப்பர்ல ராயல் காலேஜ் பேப்பர் 2022, அதுல 50 கேள்வி முடிச்சிட்டோம். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் தவணை இடம்பெற போகுது. அதன் அடிப்படையில நாங்க ரீசெண்டா செஞ்சது 5ஆம் தவணை தொண்டமானார் பேப்பர் 2021, அதுவும் நாங்க முடிச்சிட்டோம். அப்ப பார்ட் 1ல 200 வினாக்கள் முழுமையாக விளக்கமா முடிச்சிட்டோம். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. சகல ரெக்கார்டிங்கும் காணப்படுது. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்குமான ரெக்கார்டிங் கட்டாயம் தரப்படும், நோட்ஸ் தரப்படும், அடுத்தது பேப்பர் தரப்படும். அப்ப பார்ட் 1ல 4 பேப்பர் நாங்க முழுமையா முடிச்சிட்டோம். 200 கேள்வி முடிச்சிட்டோம். அந்த 4 பேப்பர்லையும் 1 தொடக்கம் 16 வரையான கணக்கீட்டின் அறிமுகத்தில இருந்து முதலீட்டு தீர்மானம் வரைக்குமான முழுமையான மீட்டல். தொடர்ச்சியாக நாங்க சொல்லப்பட்ட ஓல்ட் சிலபஸ், நியூ சிலபஸ், அதோட எக்ஸ்ட்ரா 5ஆம் தவணை 6ஆம் தவணை வினாத்தாள், செமினார் பேப்பர், மாடல் பேப்பர் அனைத்தும் செய்து விடப்படும். இப்ப நாங்க முழுமையா பார்ட் 1ல படிச்சோம்டா ஷுவரா உங்களுக்கு பார்ட் 1ல 50க்கு 45க்கு மேல ஷுவரா ஸ்கோர் பண்ணலாம். என்ற கிளாஸ் வாராக்க தொடர்ச்சியா வார மாணவர்களுக்கு தெரியும் எப்படி பாடங்கள் போகப்படுது. அப்ப 45க்கு மேல ஷுவரா எடுத்துக்கொள்ளலாம் பார்ட் 1ல. அப்ப தற்பொழுது 200 வினாக்கள் முடிவடைஞ்சிக்கு இப்ப எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருக்குது, பார்ட் 1 எனக்கு இலகுவா செய்ய முடியும். அடுத்தது பாருங்க, பார்ட் 2 யூனிட் 1 to யூனிட் 16 கணக்கீட்டு அறிமுகத்துல இருந்து முதலீட்டு தீர்மானம் வரைக்கும் பார்ட் 2ல என்னென்ன வினாக்கள் வரும் அது தொடர்பான அறிமுக இன்ட்ரடக்ஷன்
வகுப்பு யூடியூப்ல போடப்பட்டிக்குது. அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணப்பட்டிக்குது. தேவைன்னு சொன்னா மேலுள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கோங்க. பார்ட் 2ல என்ன கற்பிக்கப்படும், என்னென்ன விஷயம் எக்ஸாமுக்கு வரும், என்ன கவனத்துல எடுக்கணும், இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் முடிஞ்சு. அப்ப பார்ட் 2ல என்ன செஞ்சு விடப்படும் தெளிவா சொல்லி தந்துட்டேன் இதுக்கு முன்னுக்குள்ள கிளாஸ்ல. இப்ப அதன் அடிப்படையில உங்களுக்கு பார்ட் 2ல எப்படி கிளாஸ் போகும்னு சொன்னா, உங்களுக்கு முழுமையா பாஸ் பேப்பர் செஞ்சு விட மாட்டேன். உங்களுக்கு ஒவ்வொரு தேர்ச்சியில இருந்து பார்ட் 2ல முக்கியமா என்ன வரும், அந்த தேர்ச்சிகளை தெரிவு செய்து, உதாரணமாக கம்பெனி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, அதான் முகாமை கணக்கீட்டுல பொருட்கிரயம், கூலிக்கிரயம், மேந்தலை கிரயம், மூலையீடுகள், கணக்கீட்டு சமன்பாடுகள், பங்குடைமை, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு விகிதங்கள், எல்லை கிரயவியல், முதலீட்டு தீர்மானம், இப்படி காணப்படுற அனைத்து தேர்ச்சிகளையும் வினாக்களை தெரிவு செஞ்சு உங்களுக்கு பார்ட் 2 பிராக்டிஸ் செய்யப்படும். ஸ்பெஷலா பார்ட் 1 முழுமையான செயற்திட்டம் நடக்கும். அதோட சேர்த்து பார்ட் 2வும் நடைபெறும். சரியா? இதை முழுமையா நாங்க செஞ்சோம்னு சொன்னா இலகுவான முறையில ஏனும் ரிசல்ட்டை பெற்று கொள்ளலாம். நீங்க பாடத்திட்டம் படிக்கையில எனக்கு டவுட் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ 1 தொடக்கம் 16 பாடத்திட்டம் நாங்க முழுமையா படிக்கையில எனக்கு சிலபஸ் 100% தெரியாது, அல்லது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு, இன்னும் குறிப்பிட்ட காலப்பகுதி 3 மாதங்கள்ல எப்படி ரிசல்ட் எடுக்கிறது, அப்படி பல சந்தேகங்கள் பிரச்சனைகளோட இருப்பீங்க. அதற்கான ஒரே தீர்வு எங்களோட ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இலகுவான முறையில பெற்றுக்கொள்ளலாம். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி சகல விடயங்களும் பரீட்சைக்கு முன்னுக்கு முழுமையா நாங்க முடிச்சு தருவோம். அப்ப 2012 2020 மாடல் பேப்பர், 5ஆம் தவணை ராயல் காலேஜ் பேப்பர், அதுக்குரிய சகல ரெக்கார்டிங்க்கு அனைத்தும் தருவோம். சாம்பிள் வேண்டாம் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கோங்க. இப்ப எப்படி கிளாஸ் நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 9 to 11 கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு லைவ் கிளாஸ் நடக்கும். அப்படி இல்லையா ரெக்கார்டிங் மூலமாக வகுப்புகள் நடக்கும். அப்ப நீங்க லைவ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். வேற வேற கிளாஸ் இருக்குது, எனக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியாட்டி ரெக்கார்டிங் சரி பார்த்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு பரீட்சை முடிவடைகிற வரைக்கும், பரீட்சை ஆரம்பமாகும் வரைக்கும் ரெக்கார்டிங்க நீங்க எத்தனை டைமும் பார்க்கலாம், மீண்டும் மீண்டும் பார்த்து கொள்ளலாம். அதுல ஏதாவது ஜூம்ல படித்தர டவுட் இருந்தா உடனே ஜூம் கிளாஸ்ல கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லையா வாட்ஸ்அப்பின் ஊடாக நீங்க மேலுள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். எனி டைம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணப்படும். இப்படி சகல வசதிகள் செய்து கிளாஸஸ் மிக சிறப்பாக நடைபெறுது. அதுல பல மாணவர்கள் இணைஞ்சு பயனை பெற்றுக்கொள்றாங்க. எனவே புதிய மாணவர்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அக்கௌண்டிங்ல எடுக்கணும், இலகுவான முறையில பெற்றுக்கொள்ளணும்னா இணைஞ்சு படிச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸும் ரெக்கார்டிங் தரப்படும், பேப்பர்ஸ் தரப்படும், நோட்ஸ் தரப்படும். அடுத்தது யூடியூப் சேனல் அக்கவுண்டிங் பை ஜஸ்மின் என்ற யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு நடாத்தப்படுகின்ற ஒவ்வொரு கிளாஸுக்குமான ரெக்கார்டிங் அப்லோட் செய்யப்பட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். அப்ப இலகுவான முறையில யூடியூப்ல பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் பார்த்து சிறப்பான முறையில படிச்சு கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு டியூப்ஸ் வழங்கப்பட்டு சிறப்பான முறையில பரீட்சை நடைபெறும் வரைக்கும் குறிப்பிட்ட 3 மாத காலத்துக்கும் சிறப்பான முறையில வகுப்புகள் போகும். தொடர்ச்சியா இணைஞ்சு படிச்சுக்கோங்க. நடைபெற்ற சகல ரெக்கார்டிங், அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கு நடைபெற்ற விடயங்கள், 2026ஆம் ஆண்டுக்கு நடைபெற்ற விடயங்கள் உங்களுக்கு போனஸா ஃப்ரீயா தரப்படும். எந்த பெட்ச்லையும் ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளலாம். நீங்க உங்களோட பெட்சுக்கு மட்டும் பேமெண்ட் செலுத்தி படிச்சா ஓகே. இப்ப மேலதிகமாக நடாத்தப்பட்ட ஜூனுக்குரிய கிளாஸ், மேலதிகமான ஃபெஸ்ட் டைம், 4ஆம் தவணை வினாக்கள், சகல விடயங்களும் மேலதிகமா தரப்படும். உங்களுக்கு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி படிக்கணும், அக்கௌண்டிங்ல எடுக்கணும், இலகுவான முறையில் எடுக்கணும் அப்படின்னு விருப்பமா இருந்தா மேலுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க பாஸ் பேப்பர்ல ஓல்ட் சிலபஸ்ல 2013 ஆரம்பிக்க போறோம். அடுத்த நியூ சிலபஸ்ல 2019 ஆரம்பிக்க போறோம். அடுத்தவங்களுக்கு 5ஆம் தவணை மேலதிகமான பேப்பராக 2022, 2023, 2020 நடைபெற்ற பேப்பர் செய்துவிட போறோம். அடுத்த பார்ட் 2ல உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் முடிவடைந்துட்டு அடுத்த பார்ட் 2ல முக்கியமான ஒவ்வொரு விடயங்களும் நடைபெறும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேவையான மாணவர்கள் தொடர்பு கொண்டு சிறந்த பெருசேற்ற பெற்று
உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ல அக்கௌண்டிங்ல ஏ, அடுத்தது 3A அல்லது 2AB என்ற பரீட்சை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளுங்கண்டு உங்களுக்கு விஷ் பண்ணி முடிச்சுக்கொள்றேன். தேங்க்யூ. ஜிசாக்கல்லா ஹைரா. சந்திப்போம் அடுத்த வகுப்புல.